எப்பேற்பட்ட மாற்றத்தை கிரியேட் பண்ணி இன்னைக்கு முத்தமலை பாட்டு இன்னைக்கு கேட்கும் போது ஒருத்தர் இவ்வளவு நாம என்ன அவனை உதாசீனப்படுத்திட்டு இவன் உருப்படவே மாட்டான்னு நினைச்சிருவோம். ஆனா அவன் கிளம்பி வந்தாங்கன்னா, அவங்க மாறினாங்கன்னா, அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட மாற்றத்தை கிரியேட் பண்ணி இன்னைக்கு முத்தமலை பாட்டு இன்னைக்கு கேட்கும் போது ஒருத்தர் இவ்வளவு நிதானமும் உறவுகளின் மீது, அன்பின் மீது, பேரன்பின் மீது இவ்வளவு நிதானம் அப்ப அந்த மாதிரியான ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி வாழ்ந்த ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு நிதானமா இவ்வளவு பேச, இவ்வளவு பாடல்களை உருவாக்க முடியுது, அதை இவ்வளவு தெளிவா கொடுக்க முடியுதுன்னா தமிழ் வாழ்வுல, நம்மளோட இலக்கியத்துல, நம்மளோட அன்புல எல்லாமே இருக்கு. நாம கொஞ்சம் லேட், சில மனிதர்கள் சில தாமதமா வருவாங்க, சில மனிதர்கள் இன்னும் பிரளயமா அவங்க மனம் போன போக்குல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தெளிவு பெற்று அதை நம்ம சேருவாங்க. நாம அது வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டியிருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரி கார்த்திகத்தான மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நாம என்ன அவனை உதாசீனப்படுத்திட்டு இவன் உருப்படவே மாட்டான்னு நினைச்சிருவோம். ஆனா அவன் கிளம்பி வந்தாங்கன்னா, அவங்க மாறினாங்கன்னா, அதுக்கப்புறம் தமிழ் இலக்கியமும் தமிழ் சினிமாவும் மாறப்போற இடம் இருக்குல்ல, அது பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன்.